தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய தலைப்பு சமாதானத்தை உண்டு பண்ணு. வேதத்துல நாபால் என்ற மனிதனின் மனைவியா இருந்தவள் தான் அபிகாயில். தாவீது அரசனாவதற்கு முன்னாடி தன்னுடைய தாழ்மையில நாபால் கிட்ட உதவி கேட்க ஆட்கள் அனுப்புறாரு. அப்படி உதவி கேட்டு வந்தவங்க கிட்ட கடுமையா நடந்துக்கிறாரு இந்த நாபால். இந்த தகவலை கேட்ட தாவீது, நானும் என் சகோதரர்களும் மேய்ப்பர்களா இருந்தபோது இந்த நாபாலுக்கு எத்தனையோ உதவியும் தயவும் செஞ்சு இவனோட ஆடுகளை பாதுகாத்தோமே, நமக்கு தயவு செய்யாம இப்படி கடுமையா நடந்துக்கிறாரேன்னு கோபப்பட்டு நாபால் மேலையும் அவர் வீட்டார் மேலையும் போர் தொடுக்க புறப்படுறாரு தாவீது. இந்த செய்தியை கேள்விப்பட்ட அபிகாயில் ஓடோடி வந்து தன்னோட ஞானமான மறுமொழியினால தாவீதோட கோபத்தை தணிச்சு தன் வீட்டார் மேல வர இருந்த பெரிய தீங்க தடுத்து சமாதானத்தை உண்டு பண்ணின பீஸ் மேக்கரா இருந்தாள். இதே போல சமாதானத்தை உண்டு பண்ணுகிற நபரா நாமும் இருக்க வேண்டும் என்பதை மத்தேயு 5:9 இயேசுநாதர் திருவுளம் பற்றுகிறார்.